பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியிலும் அந்த கல்வாரியை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு செய்த அந்த நன்மையான காரியங்களை எண்ணி பாருங்கள். நம்மை வாழ வைக்க நன்றி செலுத்துவோமா? நல்லவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உமது அன்பு பெருசுப்பா, அளவிட முடியாதது. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற ரத்தம், விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் அவர் ரத்தம் எவ்வளவு பெரிய விஷயத்தை செய்திருக்குன்னு பாருங்க. குப்பை தூசி ஒண்ணுத்துக்கு உதவாத இருந்த நம்மள விலையேற பெற்றோனாய், நீதிமானாய், பரிசுத்தமானாய், அவருடைய பிள்ளையாய், தேவர் ரகமாய். நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். புல்வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்து தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவ விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. இயேசுவே, எங்களை விலையேற பெற்றோனாய் மாத்தினதுக்கு நன்றி. இந்த பொண்ணு, வெள்ளி, வைரங்கள், விலை உயர்ந்த கற்கள், பவளங்கள், இதுக்கு எது கூட உமது அன்பு ஈடாக. நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ செய்து முடித்ததை நாங்க பார்க்கிறோம்ப்பா. அதை எங்க வாழ்க்கையில எடுக்கிறோம். தொடர்ந்து ஒரு வார்த்தையில எங்களை பலப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மளை தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே பலப்படுத்துவாராக. ஆமென். சங்கீதம் 54 அதிகாரம் 4 வசனம். இந்த வசனம் எப்படி வருகிறது? இதோ தேவன் எனக்கு சகாயர் அப்படின்னு வருது. அவர் சொல்லிட்டு அந்த வசனம், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். அப்போ அந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் புலப்படுது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக இதில் இருக்கிற இன்னொரு வசனத்தை காண்பித்து கொடுக்குறேன். 7ஆம் வசனம், அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். எல்லா நெருக்கம், நஷ்டம், கஷ்டம், வியாதி, போராட்டம், மரண பயம், பலவித தரித்திரம், நம்ம காரியங்கள் செய்தும் ஜெயம் எடுக்க முடியல, இதுதான் சேர்த்து சொல்லணும்னா எல்லா நெருக்கம். இதை எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நம்மளை விடுவிக்கிறார். அப்போ இந்த 54ஆம் சங்கீதத்துக்கு என்ன அற்புதமான ஒரு தலைப்பு கொடுக்கணும். அந்த லார்ட் இஸ் அவர் ஹெல்ப்பர். கர்த்தர்
நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலவேளையில் ஒருவேளை நீங்கள் பலவிதமான கேள்விக்குறி, பயம், தடுமாற்றம், என் தலை நிமிருமா, நான் நினைத்து கொண்டிருக்கிறது நிறைவேறுமா, எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா, ஒரு விஷயத்தை அந்த காலையில் உங்கள் உள்ளான மனதில் கொண்டு வந்து நிறுத்துங்க. தேவன் எனக்கு சகாயர். சகாயர் நான் ஹெல்ப்பர். இல்லையா? இங்கே அநேக மனுஷங்களை பார்க்கலாம், அவங்களுக்கு பேர் சகாயம்னு வச்சுருப்பாங்க. யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அந்த சகாயர் ஒரிஜினல் பேர் யாருக்குரியதுன்னா, அது கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், பரிசுத்த கர்த்தருக்குரியது. அவருடைய கேரக்டரை தான் இங்கே காமிக்குது. ஐயா, இதோ தேவன் எனக்கு சகாயர். இந்த சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு உதவி செய்வார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி, அன்னைக்கு இருக்கிற சட்டம், அன்னைக்கு இருக்கிற முறை எல்லாம் தெரியும். கொஞ்சம் டிலே ஆனதுன்னா தான் தலையை வெட்டிடுவாங்க. அது தெரிஞ்சும் எதை அதிகமாக தெரிஞ்சு புரிஞ்சு அதுதான் நடக்கணும்னு நம்பினாங்கன்னா, இல்லை கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்காது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எஸ்தர் ராஜாத்தியை போல அப்படியே உதவிக்கு இந்த காரியம் நன்மை வருமா அப்படி போய் நிற்கிறீங்க. உங்கள் அதிகாரிக்கிட்ட, உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய குடும்ப விஷயங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புக்கு தயவு வருமா, வருமா வராதா, கை விட்டுருவானா? ஆனால் ஒரு விஷயம், கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். இன்னைக்கு உங்களுக்கு சகாயம் செய்வார். God bless you.